ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த கணவரோட கல்லூரி நண்பர் ஒருத்தர் கொடுக்கிற சில கிஃப்ட்ஸால அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உண்டாகுது. அவர் என்ன அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு, அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தது, அவர் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், கடைசியில இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் செம்ம சஸ்பென்ஸோட சொன்ன படம் தான் தி கிஃப்ட். இந்த படத்துல நிறைய இயல்பான விஷயங்களை காட்டியிருப்பாங்க, அதே போல நிறைய நியாயமான விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. நம்ம சேனலை நீங்க முதல் முறை பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வந்து சேரும். என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல அந்த கணவன் மனைவியை காட்டுறாங்க. அவரோட பேரு சைமன், அவரோட மனைவியோட பேரு ராபின். சைமனுக்கு புது வேலை கிடைச்சு அவர் வேற ஒரு சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகி வராரு. அப்போ அவங்க ஒரு புது வீட்டுக்கு வராங்க. அந்த வீடை நல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கறதுக்காக ஷாப்பிங் மால் போறாங்க. அப்ப சைமன் எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி ஒருத்தர் வந்து நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்து சைமன் நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆளு சைமன் கிட்ட உங்களை எனக்கு தெரியும், உங்க பேர் சைமன் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீங்க யாரு, எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆளு என்னோட பேரு கார்டன், நான் உங்க கூட தான் காலேஜ் படிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சைமனுக்கு ஞாபகம் வருது இவரு அவர் கூட ஒன்னா காலேஜ் படிச்சவரு. ரெண்டு பேரும் ஒரு பெரிய நண்பர்கள் இல்லனாலும் ஒரே கிளாஸ்ல படிச்சிருக்காங்க. அந்த ஞாபகத்துல கார்டனும் பேசிட்டு இருக்காரு. அப்ப சைமனோட மனைவி ராபின் அங்க வராங்க. அவங்க கிட்ட சைமன் கார்டனை அறிமுகப்படுத்துறாரு. கார்டனும் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டு அவரோட போன் நம்பரை ராபின் கிட்ட ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் சைமன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறமா சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட மனைவியும் கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல காலையில சைமன் வேலைக்கு கிளம்பும் போது ராபின் அவங்களோட பொருட்கள் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தேவையில்லாத குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போடும் போது அவங்களோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள பாக்குறாங்க. அவங்கள ராபின் கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க. நீங்க நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல சைமனோட மனைவி ராபின் தன்னோட வீட்டுல குளிச்சிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டோட காலிங் பெல் சத்தம் கேக்குது. அது யாரா இருக்கும்னு அவங்க டோர்ல போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஆனா அவங்க கதவுக்கு முன்னாடி ஒரு வைன் பாட்டில் அங்க இருக்கு. கூடவே ஒரு லெட்டர் இருக்கிறதையும் பார்த்துட்டு அதை எடுத்துட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சைமன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவர் அந்த டேபிள்ல இருக்கிற வைன் பாட்டில பார்த்துட்டு அந்த லெட்டரையும் படிக்கிறாரு. அது யார் வச்சிருக்காங்கன்னா சைமனோட காலேஜ் நண்பர் கார்டன் தான் அதை வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப ராபின் அவர்கிட்ட அவருக்கு எப்படி நம்மளோட அட்ரஸ் தெரியும் கேட்கும்போது சைமன் எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில ராபின் தன்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடி கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வாங்கி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ராபின் கிட்ட உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்ல, அதுக்காக தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் உண்டாயிருந்தேன், ஆனா சில காரணங்களால அந்த கரு கலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கதை, எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல ராபின் தன்னோட வீட்டுல சமையல் செஞ்சுட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வரத பாக்குறாங்க. அவர் யாருன்னு போய் பார்த்தா சைமனோட கல்லூரி நண்பர் கார்டன் தான் வந்திருக்காரு. அவங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வைன் பாட்டில் கிஃப்டா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவரு அவங்க கிட்ட சைமன் வீட்ல இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவர் வேலைக்கு போயிருக்காரு, ராத்திரி தான் வருவாருன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவரு அவங்க கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து இதுல சில வீட்டு வேலை செய்யறவங்க, தோட்டக்காரங்க, சமையல்காரங்களோட நம்பர்லாம் இருக்கு, இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்களும் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ கார்டன் அவங்க கிட்ட இந்த வீடை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஸ்டைல்ல ஒரு வீடை கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்றாரு. உடனே ராபினும் அவங்க அவர்கிட்ட நீங்க வேணா வீட்டுக்குள்ள வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்டயே அவங்க ஒரு ரூமா காட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவர் ஒரு ரூமுக்குள்ள குழந்தைங்க விளையாடுற மாதிரி பொருட்கள் எல்லாம் பாக்குறாரு. அப்போ அதுல ஒரு குரங்கு பொம்மையை பார்க்கும்போது ராபின் என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே கிஃப்டா வந்தது, ஆனா சைமனுக்கு குரங்குனா சின்ன வயசுல இருந்தே அலர்ஜிங்கிறதுனால அதை நான் எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கார்டன் ராபினை பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இருக்கான்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் தயக்கமா இப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. மூணு பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கார்டன் தங்களோட காலேஜ் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரு சைமனை பத்தி ரொம்ப பாராட்டி சொல்லிட்டு இருக்காரு. சைமன் தான் அந்த கிளாஸோட லீடர், அவன் சொல்றது மட்டும் தான் நடக்கணும், நாங்க எல்லாருமே சைமனோட பேச்சை கேட்டு தான் நடப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சைமனுக்கு கார்டன் அவங்க வீட்டுல பழகிறது கொஞ்சம் சங்கோஜமாவே எடுத்துக்கிறாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு பல வருஷம் பழகின மாதிரி கார்டன் பேசும்போது சைமனுக்கு அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல. அதுக்கப்புறம் கார்டன் அந்த வீட்டுல இருந்து கிளம்பிட்ட அப்புறம் சைமனும் ராபினும் பேசிட்டு இருக்காங்க.
அப்ப சைமன் என்ன சொல்றாருன்னா, இவன் என் கூட ரொம்ப பழகினதே கிடையாது, இவன் அந்த அளவுக்கு எனக்கு நண்பனும் இல்ல, இருந்தாலும் இவன் ஏன் இவ்வளவு க்ளோஸா பழகுறான், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சரியாவே படல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராபின், ஒரு நாள் தானே சாப்பிட வந்தான், இனிமே அவர் வரமாட்டார் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல சைமன் ராபினை கூட்டிட்டு அவரோட ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்காக போயிருக்காரு. அந்த பார்ட்டியை சைமன் புதுசா வேலைக்கு சேர்ந்ததுக்காக தான். அந்த நேரத்துல அவரு தன்னோட அறைய ராபின் காட்டுறாரு. அப்ப அவர் ராபின் கிட்ட, பெரிய வேலை, பெரிய சம்பளம், அதே போல பெரிய பொறுப்புகள், இதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெத்துக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு பார்ட்டியை முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது அவங்களோட வாசல்ல ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கிறத பாக்குறாங்க. இது என்னடா புது கிஃப்ட்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வீட்டுல வளர்ப்பு மீனுக்கு போடுற உணவு தான் அதுல இருக்கு. அதை பார்த்துட்டு ராபின் தங்களோட வீட்டு வாசல்ல இருந்த சின்ன குளத்தை பாக்குறாங்க. அதுல இருந்து தண்ணிக்குள்ள மீன் இருக்கு. அதை பார்த்த ராபின் சைமன் கிட்ட, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாரையுமே கேட்காம இவன் ஏன் இந்த மாதிரிலாம் செய்யறான், இது உனக்கு தப்பா தோணலையான்னு கேட்கும்போது, இதுல என்ன தப்பு இருக்கு, உங்களோட ஃப்ரெண்டு ஏதோ உதவிக்காக இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்து கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல கார்டனோட பேரை பேனால அழிச்சிட்டு அவர் கிண்டல் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை எழுதி வைக்கிறாரு. இதை வச்சுதான் அவனோட பேரை காலேஜ்ல நாங்க எல்லாரும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ராபின் அவங்களோட ஜாகிங் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த நேரத்துல மறுபடியும் கார்டன் வராரு. அவர் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட, நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், சரி உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன், சைமன் வீட்டுல இருக்கானான்னு கேட்கும்போது, இல்ல அவர் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற நாய்க்கு அவரை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவரும் அது கூட விளையாடிட்டு இருக்காரு. அவங்க கார்டன் கிட்ட, நேத்து நீங்க கொடுத்த மீனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கார்டனும் அந்த வீட்டோட புது டிவியை செட்டப் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஆன் பண்ண உடனே ராபின், சைமன் இதுக்காகவே உங்களை பாராட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவங்க வீட்டுல இருந்த குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போறாரு. அங்க இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜ் மேல சைமன் எழுதுனதை பாக்குறாரு. அதுல அவரோட பேரை அழிச்சிட்டு கிண்டல் செய்யற மாதிரி எழுதுனதை பார்த்துட்டு அவர் எதுவும் பேசாம வேகமா வெளியே போயிடுறாரு. இவர் ஏன் இப்படி போனார்னு ராபின் அவங்க கிச்சனுக்குள்ள போய் அந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது தான் அவங்களுக்கே தெரியுது அவர் அந்த பேரை படிச்சுட்டாருன்னு. அவங்கள அதை பார்த்துட்டு சங்கடப்படுறாங்க. அடுத்த சீன்ல சைமனும் ராபினும் அவங்களோட நண்பருங்க கிட்ட கார்டனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒருத்தரும் ஒரு விதமா கார்டனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல சைமன் அவங்க கிட்ட, கார்டன் வேற எங்க 2 பேரையும் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாம், ஏதோ டின்னர்னு சொல்லியிருந்தான், இன்னைக்கு நாங்க அங்கதான் போறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கார்டன் வீட்டுக்கு போறாங்க. அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட் இருக்கு. இவங்க பெல் அடிச்ச உடனே ரிமோட் மூலமா அதை திறக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு உள்ள போறவங்க, அவனுக்கு இவ்வளவு பெரிய வீடா, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வரவங்கள கார்டனும் ரொம்ப அன்பா வரவேற்கிறாரு. அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த வீட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த வீடு அவ்வளவு அழகா இருக்கு. அந்த நேரத்துல கார்டன் அவங்க 2 பேரையும் வீட்டுல உட்கார வச்சுட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை பாக்குற இவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆயிடுது. அவர் வெளியே கிளம்பின உடனே சைமன் ராபின் கிட்ட, என்ன இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தா யாருமே இல்ல, இவன் பாட்டுக்கு நம்ம 2 பேரும் இங்க உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டான், இவன் பண்றதெல்லாம் பார்த்தா சுத்த பைத்தியக்காரத்தனமா உனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது ராபின் அதுக்கு, அவருக்கு ஏதோ அர்ஜென்டான வேலை இருக்கும் அதனால போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சைமன் ராபின் கிட்ட, எனக்கு என்னமோ இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறான்னு தோணுது, நான் நினைக்கிறேன் ஊ மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருக்கு, ஒருவேளை எப்படியாவது உன்னை அடையணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லும்போது ராபினும் முகம் சுழிச்சு பேசுறாங்க. அப்ப சைமன் விடாம கார்டனை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவன் கண்டிப்பா உன்னை அடையணும்னு தான் நினைக்கிறான், இல்லனா எதுக்கு திடீர்னு நம்ம வீட்டுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும், நான் இல்லாத நேரத்துல உன்னையே அவன் தனியா சந்திக்கணும், இதெல்லாம் கண்டிப்பா அதுக்காக தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கிண்டலும் கேலியுமா கார்டனை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள இருக்கிற பீரோவை திறந்து பார்த்தா லேடிஸ் போடுற துணியெல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு சைமன், இவனுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகலனா எப்படி இந்த துணியெல்லாம் இங்க வந்துச்சுன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கார்டனோட கார் சத்தம் கேக்குது. உடனே இவங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க உட்காந்துட்டு இருந்த இடத்துக்கே போயிடுறாங்க. அப்ப கார்டன் வீட்டுக்குள்ள வந்து, என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனாலதான் நான் உங்களை விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது சைமன் கார்டன் கிட்ட, நீ உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட தொழில் என்ன, இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லுன்னு கேக்குறாரு. அப்ப கார்டன், நான் படிச்சு முடிச்ச உடனே மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, ஆனா அந்த கல்யாணம் எனக்கு ரொம்ப நாள் நீடிக்கல, எனக்கும் என்னோட மனைவிக்கும் அடிக்கடி தகராறு நடக்கும், இந்த வீடு கூட என்னோட மனைவியோடது தான், எனக்குன்னு தனிப்பட்ட சொத்து எதுவும் இல்ல, சுருக்கமா சொல்ல போனோம்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 0 அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும்போது ராபினுக்கு கார்டன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நேரம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கும் போது சைமன் கார்டன் கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு ராபின் அங்கிருந்து கிளம்ப சொல்றாரு. அவங்களும் அங்கிருந்து போறாங்க. அப்ப சைமன் கார்டனை பார்த்து, நீ எங்க கூட பழகிறது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, அதனால இந்த சந்திப்பு தான் நம்மளுக்கு கடைசியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அத ராபின் ஒளிதிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத சைமன் கவனிச்சுட்டு, நீ இன்னும் போலியா அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க வெளியே வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கும்போது சைமன் ஏதோ கார்டனை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கார்டன் உள்ள இருந்து ராபினிய பாக்குறாரு. அவங்களும் கார்ல போய் ஏறிடுறாங்க. 2
ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பும் போது அந்த கேட்டு சாத்தியே இருக்கு. சைமன் அவரோட காரை அந்த கேட்டு முன்னாடி நிறுத்திட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கார்டனா அந்த கேட்டை திறந்து விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ராபினுக்கு சைமன் கார்டன் கிட்ட என்ன பேசினாருன்றது மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ராபினும் தன்னோட ஜாகிங்க முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்போ அவங்க வீட்டோட வாசல்ல எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்துல சைமனுக்கு கால் வருது. அதுல ராபின் தான் பேசுறாங்க. அவங்க அவரை உடனே வீட்டுக்கு வரும்படி சொல்றாங்க. அவரும் தன்னோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்த அந்த குளத்துல இருந்த எல்லா மீனும் இறந்து கிடக்குது. அத சைமன் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது ராபின் அவங்களோட நாய் காணாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சைமன் கோவமாகி இதெல்லாம் கண்டிப்பா அவன் தான் செஞ்சிருப்பான்னு சொல்லி அவனை பாக்குறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு. கிளம்புன அவரு நேரா கார்டனோட வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டு கதவை தட்டி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி வராங்க. அவங்க கிட்ட சைமன் கார்டன் வீட்டுல இல்லையா, நான் அவங்க கிட்ட பேசணும், உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது என்னோட ஹஸ்பண்ட் பேர் கார்டன் இல்லையே, அவர் பேரு ஜான்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து நிக்கிறாரு. இத பாக்குற சைமனுக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து நைட் அவன் இங்க தானே இருந்தான், நம்ம இந்த வீட்டுக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போலீஸ்ல தங்களோட நாய் காணாம போனதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. ரெண்டு போலீஸ்காரங்களும் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கார்டனை பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த போலீஸ்காரங்களும் அதுக்கு நாங்க கண்டிப்பா உங்க நாயை தேடி கண்டுபிடிக்கிறோம், ஆனா கார்டன் மேல லீகலா நாங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னா அதுக்கு ஏதாவது உறுதியான ஆதாரம் தேவைப்படுது. கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம், என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. அடுத்த சீன்ல ராபின் வீட்டுல தனியா இருக்கும்போது யாரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே அவங்க உணர்றாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. அவங்களும் யாரா இருக்கும்னு தேடி பார்க்கும்போது அந்த வீட்டுல யாருமே இல்ல. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே வருது. இத பத்தி அவங்க பக்கத்து வீட்டு லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ராபின் கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத, உங்களுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்னு சொல்லி தைரியம் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ராபினுக்கு நைட்ல தூக்கமே வரல. அவங்க அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏற்கனவே தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்காக சில மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஏன் சாப்பிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல் தடவை கரு கலைஞ்சப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த மாத்திரை எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அதை மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க பெட்ரூமுக்கு வரும்போது யாரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே உணர்றாங்க. அவங்களும் மெதுவா யாரா இருக்கும்னு சொல்லி அவங்களோட கதவு கிட்ட போறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களோட நாய் அந்த வீட்டுக்கு வெளியே நிக்குது. இத பார்த்து அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அந்த நாயை பார்த்துட்டு சைமனும் கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கணும் தான் அவன் இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இத பாக்குற ராபினுக்கு அந்த நாய் இத்தனை நாளா எங்க இருந்ததுன்னு அவங்களுக்கு சுத்தமா புரியல. அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு வந்த சில லெட்டர்களை எடுத்து பாக்குறாங்க. அப்போ அதுல கார்டன் அவங்களுக்கு எழுதின லெட்டரும் இருக்கு. அதை எடுத்து அவங்க படிக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை தொந்தரவு கொடுக்கறதுக்காக வரல, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஏதோ உதவி செய்யணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் இதெல்லாம் செஞ்சேன், கண்டிப்பா எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் இல்ல, அப்படி ஏதாவது தொல்லை கொடுத்திருந்தா நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அந்த லெட்டரை படிச்சுட்டு சைமனும் சரி இப்ப அவன் மன்னிப்பு கேட்டான், இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன், நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லல, அதனால இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராபினும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ராபின் தன்னோட வீட்டுல சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது. அப்ப அவங்க பதறி போய் திரும்பி பாக்குறாங்க. அவங்க குடிச்சிட்டு இருந்த தண்ணி பாட்டில் கீழே கொட்டிடுது. அவங்களுக்கு இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. என்ன சத்தமா இருக்கும்னு அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட இதய துடிப்பு அதிகமாயிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல திடீர்னு அவங்க அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே மெதுவா அந்த சீனையும் சஸ்பென்ஸோட முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க முழிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சைமன் அவங்கள நோட் பண்ணிட்டு அவங்கள உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு உடம்பு எதனா சரியில்லையா, இல்ல ஏதாவது விஷயத்த மனசுக்குள்ள போட்டு குழப்பறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாப்பிடுற மாத்திரை எல்லாம் எடுத்து காட்டுறாரு. ராபினும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. இந்த மாத்திரை எல்லாம் நீ சாப்பிட மாட்டேன்னு ஏற்கனவே என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்க, ஆனா மறுபடியும் இதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்க, ஏன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராபின் என்ன சொல்றாங்கன்னா, கார்டன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான், அதே போல நம்மளும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா இந்த வீட்டுல நான் தனியா இருக்கும்போது எனக்கு பயமாவே இருக்கு, ஏன்னு எனக்கும் புரியல, தயவு செஞ்சு இதை மட்டும் எனக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எல்லாம் கீழே போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் கடந்து போகுது. அப்போ ஒரு நாள் ராபின் சைமன் கிட்ட தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டுட்டு சைமனும் பயங்கர சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் சில மாதங்களும் கடந்து போகுது. ராபினோட வயிறும் பெருசாகுது. அவங்களும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் கார்டனை பத்தின அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்படியாவது அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சைமன் கூட படிச்ச ஒரு பொண்ணு வராங்க. அப்ப ராபின் அவங்க கிட்ட உங்க கூட கார்டன் யாராவது படிச்சானான்னு கேட்கும்போது அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமா எங்க கூட படிச்சான், ஆனா அவனை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய கதை. ஸ்கூல்ல ஒரு நாள் கார்டன் கிட்ட யாரோ ஒரு சீனியர் பையன் பாலியல் ரீதியா தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி அவனை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல இருந்து எல்லாருமே கார்டனை ஒரு கே, அதாவது ஓரின சேர்க்கையாளன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருந்த பசங்க எல்லாருமே கார்டனை ரொம்ப கிண்டலும் அசிங்கமும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி எதுவுமே சைமனுக்கு தெரியாதுன்னு அவங்க கேட்கும்போது அந்த கிண்டல் பண்ண பசங்கள சைமனும் ஒருத்தன் தான், ஏன் இதெல்லாம்
உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அப்பதான் ராபினுக்கு ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில சைமன் வேலைக்கு போன அப்புறம் ராபின் சைமனோட ரூமுக்கு போய் அவரோட டேபிள்குள்ள ஏதாவது கிடைக்குமோன்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுல கார்டனை பத்தின ஒரு ஃபைல் இருக்கு. அதை பார்த்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா சைமன் கார்டனை பத்தி நிறைய விஷயங்கள் விசாரிச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் அவர் ஏன் செஞ்சாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியவே இல்லை. எதுக்கு சைமன் கார்டனோட பின்புலத்தெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க சைமனோட இன்னொரு நண்பரை தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காரு. அவரு அவங்க சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கார்டனையும் சைமனையும் பத்தி கேட்கும்போது அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தயங்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட அவங்களும் ரொம்ப வற்புறுத்தி கேட்கும்போது அவரு அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கேட்ட கதைகள் எல்லாமே போய் கார்டன் அந்த மாதிரி பையனே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் சைமன் தான். சைமன் ஏன் இதை மாதிரி செய்யணும்னு ராபின் கேட்கும்போது ஏன்னா அவனால செய்ய முடியும். நாங்க காலேஜ் படிக்கும்போது சைமன் பாக்குற பசங்க எல்லாரையுமே கிண்டலும் கேலியும் செஞ்சுட்டு இருப்பான். எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருப்பான். கார்டன் ரொம்ப வீக்கான பையன். அதனால சைமன் அவனை அசிங்கப்படுத்துறதுக்காகவே அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்கும் போது ராபினுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் கார்டனுக்கு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு கார்டனுக்கு ஒரு அப்பா மட்டும் தான் இருந்தாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு கார்டன் அவரு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்காக முயற்சி பண்ணாரு. அந்த நேரத்துல அவனை காப்பாத்தி அவங்க அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இத கேக்குற ராபினுக்கு இன்னும் ஷாக் அதிகமாகுது. கிட்டத்தட்ட சைமனால கார்டனோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப அப்செட்டா வீட்டுக்கு வராங்க. இத நோட் பண்ற சைமன் ராபின் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. அப்ப ராபின் பயங்கர கோவமா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ கார்டனை காலேஜ்ல என்ன செஞ்ச, அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பண்ண ஒரு காரியத்தாலதான் இப்ப அவன் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, இங்க பாரு, அது காலேஜ் படிக்கிற வயசு. அந்த நேரத்துல நான் ஒரு வேகத்துல எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். இப்ப நான் செஞ்ச ஒரு காரியத்தாலதான் அவன் வாழ்க்கைய நாசமா போச்சா? அவன் எந்த வேலைக்கும் போகாம அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? பைத்தியகாரத்தனமா உளராது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பயங்கரமான வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் நடந்துட்டே இருக்கு. அந்த நேரத்துல ராபின் சைமன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்போத்துல இருந்து இப்பவே திருந்தவே இல்ல. நீ அப்பவும் புள்ளியாதான் இருந்த, இப்பவும் அப்படிதான் இருக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சைமன் ராபின் கிட்ட ரொம்ப அமைதியா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் பண்ண காரியத்தாலதான் அவன் வாழ்க்கைய நாசமா போயிருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் அவன் கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சைமன் எப்படியோ கார்டனை தேடி பிடிச்சு அவர் வேலை செய்யற இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ கார்டனை தனியா மீட் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா அவர் கேக்குறத பார்த்தா மனசார எதுவும் கேக்குற மாதிரி தெரியல. ஏதோ கட்டாயத்துக்காக கேக்குற மாதிரியே இருக்கு. அப்போ கார்டன் என்ன சொல்றாருன்னா, நீ கேக்குறதெல்லாம் ரொம்ப லேட், ஏற்கனவே நான் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிட்டேன்னு சொல்றாரு. அந்த நேரத்திலயும் சைமனுக்கு தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம கார்டனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் கார்டன் சைமனை பார்த்து பயந்து தான் இருக்காரு. அப்போ சைமன் கார்டனோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு, நீ உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறதுக்கு நான் எதுவும் காரணம் கிடையாது. இனிமே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஏதாவது உன்னால பிரச்சனை வந்ததுன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன சைமன் ராபின் கிட்ட, நான் அவனை மீட் பண்ண, அவனை பார்த்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராபின், நீங்க மன்னிப்பு கேட்டீங்களான்னு கேட்கும்போது சைமனும் தயங்கி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இனிமே அவன் நம்மள தொந்தரவு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னமும் சைமன் மன்னிப்பு கேட்டதுல ராபினுக்கு சுத்தமா நம்பிக்கையே வரல. அடுத்த சீன்ல சைமனோட வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, சைமன் இப்ப செய்யற வேலையில ஒரு ப்ரொமோஷன் அவருக்கு வரப்போகுது. அதை பத்தி அவர் கூட வேலை செய்யறவரு பேசிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு மேல ஏதோ டமால்னு சத்தம் கேக்குது. உடனே எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. அது என்ன சத்தமா இருக்கும்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சைமனோட வீட்டுல இருக்கிற ஜன்னல் கண்ணாடியை யாரோ உடைக்கிறாங்க. இவங்களும் அதை பார்த்து அலறி போறாங்க. அதுக்கப்புறம் சைமன் கையில ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு அது யாரா இருக்கும்னு கதவு திறந்துட்டு வெளியே போய் பாக்குறாரு. அப்ப யாரோ ஒருத்தன் சைமனை தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடுறான். இவரும் அவனை துரத்துக்கிட்டு போய் பிடிச்சிடுறாரு. அவன் யாருன்னு பாக்கும்போது சைமன் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் தான் அவன். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேரையும் விலக்கி வச்சிடுறாங்க. அவன் சைமனை பத்தி என்ன சொல்றான்னா, என் மேல அபாண்டமா பழி சுமத்தி நீயாயமா என்ன வேலையை விட்டு தூக்கிட்ட, நீ நல்லா இருக்கணும்னா என்ன வேணா செய்வியா, என் மேல எந்த தப்புமே கிடையாது, நீ என்ன பத்தி அனுப்பிச்ச ஒரு இமெயிலால இப்ப என் வேலையை போய் அந்த இடத்துக்கு நீ வர போற, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கான். அப்பதான் ராபினுக்கு சைமனோட ரூம்ல அந்த ஆள் பத்தின ஃபைல பார்த்த ஞாபகம் இருக்கு. அவரு அந்த ஆளை பத்தியும் எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த நேரத்துல அங்க போலீஸ் வரும்போது சைமன் அந்த ஆளை அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. அவனும் அங்க இருந்து போயிடுறான். இத பாத்துட்டு இருந்த சைமன் கூட வேலை செய்யற அவரோட நண்பர் ரொம்ப ஏமாற்றமாயிடுறாரு. அந்த நேரத்துல திடீர்னு ராபினுக்கு பிரசவ வலி வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவங்களுக்கும் பிரசவம் முடிஞ்சு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. இத பாக்குறவங்க அவங்களோட பல நாள் கனவு நினைவானதுல பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸும் அந்த குழந்தைய எடுத்து சைமன் கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவரு பயங்கர சந்தோஷமா வர்றாரு. அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ சைமனுக்கு அவரோட ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வருது. அதுல அவரோட பாஸ் சைமன் பத்தின எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, உனக்கு இனிமே எங்க ஆபீஸ்ல வேலை கிடையாது, சீக்கிரமா வந்து உன் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சைமன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு ராபின் கிட்ட, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்
கிளம்பும் போது ராபின் சைமனை கூப்பிட்டு எனக்கு இனிமே அந்த வீட்டுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்ல, அதுவும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் சொல்லாம எனக்கு அந்த வீட்டுக்குள்ள உன் கூட வரதுக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்றாங்க. சைமன் அதை கேட்டுட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியாம மனசுல ரொம்ப கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நான் மறுபடியும் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சைமன் என்ன பண்றதுன்னு தெரியாம கார்ல தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கார்டன் வராரு. அவர் கையில ஒரு கட்டை போட்டுக்கிட்டு முகத்துல ஒரு காயத்தோட ராபினோட ரூமுக்குள்ள வராரு. அந்த நேரத்துல அவர் கையில ஒரு பூச்செண்டை வச்சிருக்காரு. அவர் உள்ள வந்து பார்க்கும்போது ராபின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சைமனும் தன்னோட வீட்டுல ஒரு கிஃப்ட் இருக்கிறத பாக்குறாரு. அதை அவர் ஓபன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள குழந்தைய படுக்க வைக்கிறதுக்காக ஒரு பெட் இருக்கு. அதை அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத நோட் பண்றாரு. அது என்னவா இருக்கும்னு பார்க்கும்போது 1 2 3ன்னு போட்டு 3 கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அவர் 1ஆம் நம்பர் பாக்ஸ திறக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா ஒரு சாவி இருக்கு. அதை பார்த்துட்டு அவரு அந்த சாவியை எடுத்துட்டு போய் அவரோட வீட்டு கதவுல போட்டு பாக்குறாரு. அது கரெக்டா ஓபன் ஆகுது. இத பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆகுது. அடுத்தது 2ஆம் நம்பர் பாக்ஸையும் ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு டிவிடி இருக்கு. அதுல என்ன பிளே பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. அதையும் அவரு பிளே பண்ணி பாக்குறாரு. அதுல சைமனும் ராபினும் கார்டன் வீட்டுல இருக்கும்போது சைமன் கார்டனை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை கேட்ட சைமன் அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல ராபினும் முழிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் சைமனும் 3ஆவது பாக்ஸையும் ஓபன் பண்றாரு. அப்போ கார்டன் ராபின் கிட்ட உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்செண்டை காட்டுறாரு. அந்த 3ஆம் நம்பர் பெட்டிக்குள்ள இன்னொரு டிவிடி இருக்கு. அதையும் சைமன் போட்டு பாக்குறாரு. அதுல யாரோ சைமனோட வீட்டுக்கு வெளியே இருந்து அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் யாரோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இத சைமன் அப்படியே கலக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு. அடுத்து அந்த வீடியோல என்ன வரப்போகுதுன்னு நமக்கும் பயங்கர சஸ்பென்ஸா இருக்கு. அந்த நேரத்துல ராபின் கார்டன் கிட்ட உங்க முகத்துக்கு என்ன ஆச்சு, இத சைமன் தான் செஞ்சானா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவன் ஏன் செஞ்சானே தெரியல, திடீர்னு அவன் என்ன பலமா தாக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. சைமனும் தொடர்ந்து அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுல அவங்களோட பெட்ரூம் எல்லாம் அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இத பார்த்துட்டு இருக்கிற சைமனுக்கு பிரஷர் ஏறிக்கிட்டே வருது. அந்த நேரத்துல ராபின் வீட்டுக்குள்ள மயக்கம் போட்டு கீழே வருத சைமன் பாக்குறாரு. அப்படியே சஸ்பென்ஸா அந்த வீடியோ கட் ஆகுது. மறுபடியும் அந்த வீடியோ பிளே ஆகும்போது யாரோ அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தெரியுது. நடந்துட்டு இருக்கான். அவன் நேரா ராபின் கிட்ட தான் போய் நிக்கிறான். இத பார்த்த சைமன் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. அவன் அந்த கேமரால தண்ணியே காட்டுறான். ஆனா அவன் முகத்துல ஒரு குரங்கோட முகமுடிய போட்டுட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, கார்டன் தான். அவன் அப்படியே மெதுவா அந்த பெட்டை திரும்பி பாக்குறான். அந்த சீனை அப்படியே எமோஷனலா எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு சைமன் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் ராபின் மேல உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு சைமன் கோவத்துல அழுதுட்டே இருக்காரு. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல கார்டன் ராபின் கிட்ட உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். அந்த வீடியோல அவங்க 2 பேரும் படுக்கையில இருக்கிற மாதிரி காட்டிட்டு அந்த வீடியோ கட் ஆயிடுது. இப்ப சைமனோட மனசுக்குள்ள என்ன ஓடும், கடைசியில கார்டன் சைமனுக்கு கொடுத்ததுதான் இந்த ட்விஸ்ட். கார்டன் ராபின் கிட்ட நல்ல மனுஷங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. சைமனும் கோவத்துல அந்த ரிமோட்டை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அவரும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரு தூரத்துல கார்டனை பார்த்துட்டு அவனை துரத்திக்கிட்டே போறாரு. அவனும் ஒரு லிப்டுக்குள்ள ஏறி தப்பிச்சு போயிடுறான். சைமனும் படிக்கட்டு வழியா இறங்கி வேகமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து பாக்குறாரு. அங்க கார்டன் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு போன் வருது. அவரும் எடுத்து பேசும்போதுதான் தெரியுது பேசுறது கார்டன் தான். அவர் சைமன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ராபின் கிட்ட நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமான்னு அவர் கேட்கும்போது சைமன் கார்டன் கிட்ட கெஞ்சுறாரு. அதுக்கு கார்டன் நீ கெஞ்சறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீ உன் மனைவி கிட்ட என்ன சொல்றன்னா, எதுவுமே நடக்காத மாதிரி அவகிட்ட நடந்துக்கிற, அதுதான் எனக்கும் வேணும். ஏன்னா இதே போலதான் என்னையும் செஞ்ச. நீ நல்லவன் ஆயிட்டு என்ன அந்த இடத்துல கெட்டவனாக்கணும்ல, அந்த வலியை உனக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். இப்போ அதை கொடுத்துட்டு இருக்கேன். நான் அவளை ஒன்னும் செய்யல அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. நீ ஒன்னும் செய்ய வேணாம், நேரா அந்த குழந்தைய போய் பாரு, சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு தெரியுமா சைமன், நீ செஞ்ச ஒரு பாவம் தான் உன்னை இப்ப என் ரூபத்துல வந்து பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. உடனே சைமன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து பாக்குறாரு. அவருக்கு ராபினையும் அந்த குழந்தையும் பார்க்கும்போது அந்த பழைய சந்தோஷமே வரல. இப்ப அவருக்கு அந்த குழந்தை தன்னோட குழந்தை தானா இல்ல கார்டனோட குழந்தையான்னு பெரிய சந்தேகமே வந்துடுது. இந்த இடத்துலதான் கார்டன் ஜெயிச்சுட்டான். இனிமே சைமனால அவரோட வாழ்க்கையை நிம்மதியாவே வாழ முடியாது. அவர் வாழ போற ஒரு நாளும் அவருக்கு நரகமா தான் இருக்க போகுது. அதை நினைச்சுக்கிட்டே சைமன் அங்க உட்காந்துட்டு கதறி அழறாரு. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இருந்தது? உண்மையிலேயே நல்ல சஸ்பென்ஸா இருந்ததுல. இதே போல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.